ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மை வினோத் சுகுமாரன். ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. அதோட கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, எந்தெந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் வாண்டட் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன மூவிஸ்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ரிலீஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். லாஸ்ட் வீக் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் நம்ம இப்போ எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. படத்தோட பேர் ஃபீனிக்ஸ். இந்த படத்துக்கு இயக்கம் யார் பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் அரசு. இவர் வந்து சூப்பரான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தின் மூலமாக நிறைய பாராட்டுகளை வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து வரலட்சுமி சரத்குமாரும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 to 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. முதல் 3 நாள் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சம், 21 லட்சம், 25 லட்சம். இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வரவேற்பு அதிகமாகிட்டே இருந்திருக்கு. மக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1 வீக் இந்த படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60 லட்ச ரூபாய் கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக ஃபீனிக்ஸ் திரைப்படம் நம்ம ஷோவில் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அவன் இன்னைக்கே சாவணும். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்ஜெட்டில், அதாவது 8 to 9 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. படத்தோட பேர் 3 BHK. ஸ்ரீ கணேஷ் அவர் தான் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த், சரத்குமார் சார், தேவயானி, இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு பட்ஜெட்டாக அமைஞ்சிருக்கு. கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1, அதாவது முதல் 3 நாள் கலெக்ஷன் வந்து 1,65 லட்சம், 1,85 லட்சம். இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வரவேற்பு அதிகமாகிட்டே இருந்தது. பிகாஸ் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குப்பா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப அழகாக சூப்பராக ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்ல போனதுனால மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலான்ற ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களும் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 5,95 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக 1 வீக்கில் வந்து கிடைச்சிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 6 கோடி ரூபாய் கலெக்ஷன் இது வரைக்கும் வந்து கிடைச்சிருச்சு 3 BHK திரைப்படத்துக்கு. ஸோ அதன் காரணமாக ஸ்ரீ கணேஷோட இயக்கத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த 3 BHK இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. ஒரு 7 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து சினிமாக்குள்ள வந்து என்ட்ரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் புதுசாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஒரு படத்தை உருவாக்குறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு கதையை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து ரெடி பண்ணணும். அந்த கதையை எடுத்துகிட்டு போய் ப்ரொடக்ஷனை வந்து அப்ரோச் பண்ணணும். ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த படமே வந்து உருவாக்கம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டங்களை வந்து கடந்து ஒரு படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பசூத்திரமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதெல்லாம் கடந்து லோ பட்ஜெட் மூவியாக இருக்கக்கூடிய குயிலி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், அதாவது டீசெண்டான பட்ஜெட்டை உருவாக்கப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. அதுக்கு போட்டியாக இந்த படமும் வந்து களத்தில் வந்து இறங்குச்சு. இந்த படத்துக்கான வரவேற்பு நல்லா இருக்கும், கண்டிப்பாக மக்கள் வந்து சப்போர்ட் வந்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபைனலாக வந்து 1 வீக் குயிலி திரைப்படத்துக்கு வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படம் நம்ம ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில் திடீர்னு பட்டாம்பூச்சி மாதிரி சந்தோஷம் சிறகடிக்க ஆரம்பிக்கும். அவ அதை அனுபவிக்கலான்னு போறதுக்குள்ள அந்த சிறகுகள் கருகிடும். ஒரு சில டேரக்டரோட பேரை சொன்னோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு வைப் வந்து வர ஆரம்பிச்சோம். அந்த வைப் வந்து தரமான ஒரு வைபாக இருக்கும். பிகாஸ் அந்த டேரக்டர் வந்து படைத்த படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான படைப்புகளாக இருக்கும். டேரக்டர் ராம் அவரோட இயக்கத்தில் பறந்து போ அப்படின்ற ஒரு படம் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படம் வந்து பல கஷ்டங்களை தாண்டி, பல இன்னல்களை தாண்டி ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8 to 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டதா இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. முதல் 3 நாள் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 வந்து வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. பட் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. மக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா தரமான ஒரு படங்க அப்படின்னு சொன்னதுக்காக டே 2, டே 3 கலெக்ஷனாக வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. டே 2 கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிது. டே 3 கலெக்ஷன் 1,15 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிது. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது கலெக்ஷன். ஸோ அதன் காரணமாக 1 வீக் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு பறந்து போ படத்துக்கு. ஸோ அதன் காரணமாக பறந்து போ நம்ம ஷோவில் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. ப்ராமிஸ் தானடா அப்பா பண்றடா உனக்கு ப்ராமிஸ். அப்பா உன் ப்ராமிஸ் இந்த உலகத்துல எவனும் நம்ப மாட்டான். அம்மாவை ப்ராமிஸ் பண்ண சொல்லு.
லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லோ பட்ஜெட் மூவிஸ் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டு அதில் ஒன் ஆஃப் த ஒரு மூவி தான் அனுக்கிரகன். இந்த படமும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். 1 வீக்கோட எண்டில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளோட பாக்ஸ் ஆஃபீஸில் ஏற்படுத்தல. இந்த படத்துக்கான கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடச்சிருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸஸாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்த முகங்கள்லாம் வந்து இருக்காங்க. பட் அதை தாண்டி ப்ரமோஷன் அப்படின்றது ஒரு படத்துக்குமே ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ப்ரமோஷனை தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வேற என்னென்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த படத்துக்கான வெற்றி வந்து அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து தீர்மானமே பண்ணும் இல்லையா? ஸோ பறந்து போ வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது, 3BHK படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது, ஃபீனிக்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன படங்களும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. மார்கன் படம் நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்து ரெகுலராக தேர்ட் வீக்லையும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. இதன் காரணமாக இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதன் காரணமாக இந்த திரைப்படம் தட் இஸ் அனுகிரகன் திரைப்படம் நம்ம ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. சந்தோஷா பண்ண கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். சந்தோஷ் 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 உன் வாயில வர வார்த்தையே வராதா? லாஸ்ட் வீக் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. அடுத்தது நம்ம எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த படத்தோட பேர் அக்கேனம். டைட்டில் ரொம்ப யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த படத்தை வந்து திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. ப்ரொமோஷன்லாம் கூட ஓஹோன்னு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினால இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்க்காம போயிட்டாங்கன்றது வருத்தமான ஒரு விஷயம். டீசெண்டான பொருட்செலவில் படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. படத்துக்கோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியன். அருண் பாண்டியன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே அப்பா மகள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் 1 வீக்கில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக பிலோ ஆவரேஜ் கேட்டகரி நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கு. ஏமா நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இது அந்த பொண்ணோட லைஃப் இன்வால்வ்டு. உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். நீ ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்க போற. ஒரு சில ஹாலிவுட் படத்தோட பேரை சொல்லும் போதே உள்ள வந்து ஒரு ஃபயர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் ஜுராசிக் பார்க். இந்த பட வரிசையில் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படின்ற ஒரு படத்தை வந்து உருவாக்குறதா இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிது. ஃபைனலாக வந்து உருவாக்கி முடிச்சாங்க, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. 3D வெர்ஷன் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 2D வெர்ஷன்லேயும் வந்து படம் அவைலபிள். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து அமோகமான ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் 10 லட்ச ரூபாய் கலெக்ஷன் இது வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியில் வந்து 19 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. தெலுங்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இங்கிலீஷ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு நம்ம தமிழ் மக்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்லாம் ரிலீஸ் செய்யப்பட்டது இல்லையா? கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு இந்த படத்துக்கான வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக கலெக்ஷன் எவ்வளோப்பா அப்படின்றது எனக்கு வந்து தெரியுது. அந்த டேட்டாவும் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 57 கோடி ரூபாய் கலெக்ஷனாக இது வரைக்கும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் ஆவரேஜ் கேட்டகரி கிடையாதுங்க, ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. இந்த DNA கிடைச்சா பல லட்சம் உயிர்களை காப்பாற்றலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட் எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை வாழ் மக்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட கஷ்டத்தெலாம் வந்து அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யசிவா. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் ப்ளே பண்ணியிருக்கிறது அப்படின்னா சசிகுமார். லிஜோமோல் ஜோஷும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இது தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சசிகுமார் அவருடைய கேரியரில் ரீசெண்டாக ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல படங்களாக அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் ஹிட் கேட்டகரி வந்து பிடிக்குமா, ஹிட் லிஸ்ட் வந்து பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிட்டு இருக்கு இந்த திரைப்படத்துக்கு. இவனை யாரோட அடிச்சு வந்து தூக்கிலிட்டது? அடுத்ததா இயக்குனர் எழில் இவருடைய இயக்கத்தில் தேசியங் ராஜா 2 அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ முடிச்சாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. பட் ஃபைனலாக வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படிங்க இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிங்க படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம விமல் சரோட கெரியரில் வந்து இப்போ வந்து பீக்கில் இருக்காரு. ஓரளவுக்கு நல்ல படம்லாம் வந்து தொடர்ந்து வந்து சூஸியாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் டக்குன்னு வந்து ஒரு பிளானை வந்து பண்ணோம். ஆல்ரெடி தேசியங் ராஜா படம் வந்து நல்ல ஹிட்டான ஒரு திரைப்படம். செகண்ட் பார்ட் வந்து எடுத்துடலாமே அப்படின்னு பிளான் பண்ணோம். சீக்கிரமாக ஷூட்டிங்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் வந்து கொடுத்தோம். ஷூட்டிங் வந்து முடிச்சோம், படத்தை வந்து ரிலீஸும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த படத்துடைய டீம். ஸோ இப்போ வந்து படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. விமலோட கெரியரில் இந்த படமும் நல்ல படமாக அமையுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ரேஸில் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து களத்தில் வந்து இறங்கி இருக்கு. அதுக்கெல்லாம் போட்டியாக இந்த படம் வந்து ஜெயிச்சு நிற்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுன், இது மொக்க காமெடி பண்ற நேரம் இல்ல.
லவ் சம்பந்தப்பட்ட ஒரு படம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, காமெடியும் கலந்த ஒரு படமாக இருக்கணும், சூப்பரான ஃபீல் குட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த கேட்டகரியில் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹோ ஹோ எந்தன் பேபி, இதுதான் வந்து டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரா. விஷ்ணு விஷால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ அவருடைய தம்பி தான் வந்து ருத்ரா இந்த படத்தின் மூலமாக இன்ட்ரோ ஆகியிருக்காரு. இந்த இன்ட்ரோ வந்து மக்களோட மனசில் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ராம்காம் த்ரில்லரான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பட் ராம்காம் த்ரில்லர்லாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக காமெடி ரொமான்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ருத்ரா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. தம்பிக்கு சப்போர்ட்டாக நம்ம அண்ணன் இருக்கார் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஓபன் பண்ணா இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த டைட்டிலில் வனிதா விஜயகுமார், ராபர்ட் மாஸ்டர் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகா வனிதா. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜோவிகா விஜயகுமார்னா கண்டிப்பாக 100 நாள் ஷோலாம் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக வந்து உள்ளே போயிருந்தாங்க. நம்ம வனிதா விஜயகுமாரோட மகள் தான் வந்து ஜோவிகா. அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய முதல் ப்ரொடக்ஷன் இதுதான். ஓகே, அவங்களோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது, ஸோ படத்துக்கான வரவேற்புலாம் நல்ல வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நோட்டில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து எப்பயோ வர ஆரம்பிச்சது. படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஷக்கீலா மேடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் பல வருஷம் கழிச்சு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரீ என்ட்ரி வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பேக்காக அமையுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய டீம். எனக்கு 40, உனக்கு 45 ஆயிடுச்சு. நமக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு குழந்தை வேணும். எனக்கு குழந்தை வேணாம், எனக்கு குழந்தை வேணாம். ராகவேந்திரா இயக்கத்தில் மாயக்கூத்து அப்படின்ற லோ பட்ஜெட் மூவி ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து இப்பயோ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே டேட்டில் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டே இருந்தது. அதன் காரணமாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. நிறைய நியூ ஃபேஸஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய நியூ ஃபேஸஸ் இருந்தாலும் கூட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து பட்டை கிளப்பியிருக்காராம். அவர் தான் டெல்லி கணேஷ். அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். படம் எப்படிப்பட்ட ஒரு டாக்காக இருக்க போது, நல்ல வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுலாம் 1 வீக் எண்டில் ரிப்போர்ட்டில் நமக்கு தெரிஞ்சிடும். கதையெல்லாம் எங்க ஆக்கணும், எங்க அடிக்கணும், என்ன சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு ஒரு கிரியேட்டர் நான் தான் முடிவு பண்ண முடியும். அடுத்ததாக தமிழ் செல்வன் இயக்கத்தில் தோற்றம் அப்படின்ற லோ பட்ஜெட் மூவி ஒன்று வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டே இருந்தது. ஃபைனலாக வந்து இந்த டேட்டை வந்து லாக் பண்ணாங்க. இந்த வாரம் சொன்ன மாதிரி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேட்டை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா பெரிய படம்லாம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த டேட் தான் கரெக்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி படத்தை தைரியமாக களத்தில் வந்து இறக்கிட்டாங்க. இதுக்கு போட்டு ஏகப்பட்ட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் ஒரு சில படங்கள்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்பயும் வந்து தேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் போட்டியாக இந்த படத்தை தைரியமாக களத்தில் இறக்கியிருக்காங்க. அதுக்கு போட்டியாக நிலைச்சு நின்று இந்த படம் வந்து ஜெயிச்சு காட்டுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து நடிச்சிருக்காங்க. சரவணன் சார் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. வசுந்தராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்க போகுது, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஆமா, அந்த பெரியவருக்கு உங்களுக்கும் அப்படி என்ன பாக்க? என் பையனும் அந்த பெரியவரோட பொண்ணும் ஒருத்தர் விரும்புனாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே மவுஸ் எங்கேயுமே குறையாதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூவி சீரிஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மூவி சீரிஸ் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக போய் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு கேட்டகரியில் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி இந்த படத்தோட கதைக்களத்தை வந்து அமைச்சிருக்காங்க. விஷுவல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சினிமான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஹாலிவுட்டை பார்த்து பல பேர் வந்து நம்ம தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, உருவாக்கிட்டும் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி புதுசாக டெக்னாலஜிலாம் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்காங்க ஹாலிவுட்டில். ஸோ அந்த வரிசையில் சூப்பர்மேன் படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பர்மேனோட ஃபேன்ஸ்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்க கையை வை பார்ப்போம். நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாமா வேணாமான்ற ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட ரிவ்யூஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த படத்துக்கான ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்ததுக்கப்புறமா அந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்ற ஒரு டிசிஷனை நம்ம வந்து எடுப்போம். ஸோ அந்த வகையில் பப்ளிக்கோட ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, வாங்க பார்க்கலாம். எழிலவர்கள் காமெடியில் நல்லா திங்க் பண்ணுறாங்க. ரியாலிட்டி காமெடிலாம் முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இதில் அந்தளவுக்கு காமெடிஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. சிலது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அடுத்து நெக்ஸ்ட் இந்த சீன் தான் வரும்னு அது வந்து நம்மளே சொல்லிடலாம். காமெடியெல்லாம் ஸ்டார்டிங்ல
இருந்து கடைசி வரைக்கும் செம்ம காமெடி இருந்தது. தோற்றம் நல்லா இருக்குமா பார்க்கலாம். மெசேஜ் நான் தோற்றத்தை பார்த்து ஒருத்தரை வந்து கணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ எந்தன் பேபி வந்து 2K கிட்ஸ் சில சீன்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த படத்துல. ஆனா அது உண்மையா நடக்கிறத அவர் எடுத்திருக்காரு. ரியல் சீனை தான் வந்து ஃபீல் பண்ணி எடுத்திருக்காரு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் தட் இஸ் that segment ready for the race ஜூலை 18ஆம் தேதி நிறைய படங்கள் வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. ஜூலை 18ஆம் தேதி பன் பட்டர் ஜாம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ரேஸில் பயங்கரமாக முன்னாடி ஓடிட்டு இருக்கு ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவ் மிர்தத். படத்தோட பேரும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, டேரக்டரோட பேரும் டிஃப்ரெண்டாக இருக்குது. பட் செலிபிரிட்டி அதாவது லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு நபர் தான் படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. தட் இஸ் ராஜு ஜெயமோகன். இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சரண்யா பொன்மனன் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்குது, விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குது, காமெடி கலந்த ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அனுமானம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த அனுமானத்தெலாம் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா இந்த திரைப்படம் அப்படின்றதுலாம் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் காரணத்துக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக சிவராஜ் இயக்கத்தில் ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகி முடிஞ்சிருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட் வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18 அப்படின்னு சொல்லி லாக் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெசன் நகர் ரவி வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. தாண்டி ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா லயா. மெயின் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் அவர் தான் வந்து மெயின் லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்குலாம் வந்து பிடிக்கும். ஸோ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசனோட நடிப்பில் வந்து வெளியான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் நல்ல படமாக அமையுமா அப்படின்றதுலாம் ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக தமிழ் தயாளன் இயக்கத்தில் கெவி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜூலை 18 அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டில் வந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் வந்து ஜூலை 18ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போது எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜூலை 18 நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அதுக்கெல்லாம் போட்டியாக கெவி படமும் பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இறங்குது. இது வந்து ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்டாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ரீசெண்டாக வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு கேட்சியான ஒரு ட்ரெய்லராக இருந்தது. பார்க்குறவங்களுக்கு எமோஷனல் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் வந்து ஷீலா ராஜ்குமார் மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுலாம் ஜூலை 18ஆம் தேதி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூலி கதல்ல நிறுத்த நினைச்ச கூட்டத்தில் ஒருத்தன் தொண்டை கிளிய கத்தனா. அடுத்ததாக கோபியோட இயக்கத்தில் யாதும் அறியான் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ். இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். இதை தாண்டி படத்துக்கான ப்ரொமோஷனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது, கேட்சியாக இருக்குது. படத்தோட பேரை சொல்லும் போதே ஒரு வைப் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிது. யாதும் அறியான் சொல்லும் போதே ஒரு வைப், நல்லா பாசிட்டிவான ஒரு வைப் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷனாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து ஜூலை 18 வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போட்டியாக இந்த படமும் வந்து களத்தில் வந்து இறங்குது. மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எந்த படத்தை நோக்கி போக போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காகவே பல பேர் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படம் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுது. இங்கே வந்து என்னடா தனியாக பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்லவா போய் சொல்லவா? எனக்கு உங்க 2 பேரையும் பார்த்தா பொறாமையா இருக்குடா. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். த மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம்ன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் செப்டம்பர் 5ஆம் தேதி சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது விஜய் ஆண்டனி அவர் தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துறாங்க. சொன்ன மாதிரி அந்த டேட் வந்து ரிலீஸ் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலை 27ஆம் தேதி ஒரு படம்ங்க. இந்த படம் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். பல கஷ்டங்களை தாண்டி ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போஸ்ட்மான் பண்ணி ஃபைனலாக வந்து படத்தோட ரிலீஸ் டேட் ஃபைனலாக வந்து இப்போதைக்கு டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஜூலை 27. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவால்வர் ரீட்டா. படத்தோட லீட் கேரக்டர் கீர்த்தி சுரேஷ். ரீசெண்டாக வந்து இவங்களோட நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான படங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி இந்த படம் வந்து ஹிட் கேட்டகரியில் வந்து நிற்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு படத்தோட ரிலீஸ் டேட் ஜூலை 27. மாமே
அவகிட்ட தான் அச்சேன். ஜூலை மாதத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் மக்கள் வந்து எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த படங்கள் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன் ஆஃப் த ஒரு மூவி தான் கிஸ். ஜூலை 25 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கவின். எஸ், ரீசெண்டாக இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. லிஃப்ட்டில் வந்து ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்ற ஒரு படம் வந்து இப்போ வந்து விருப்பம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸ்டார் படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படமாக அமைஞ்சுது. டாடா படம் தான் இவரோட கெரியரில் வந்து திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு திரைப்படம். ஸோ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸில் தான் அந்த டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லா படமும் நல்ல ஹிட்டாக இருக்கு. ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் வந்து ஜாயின் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கிஸ் திரைப்படம் ஜூலை 25 ரிலீஸ் ஆக போதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. ஜூலை 25 ஒரு பெரிய நடிகரோட படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. பாண்டிராஜ் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். காமெடி வேணுமா அவரோட படத்தில் வந்து இருக்கும், ரொமான்ஸ் வேணுமா இருக்கும், யூனிக்காக இருக்கும், அப்புறம் காமெடி எமோஷன்ஸ்லாம் வந்து வேணுமா உங்களுக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி வேணுமா, எல்லாம் கலந்த கலவையாக நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்தவர் தான் பாண்டிராஜ். இவருடைய இயக்கத்தில் தலைவன் தலைவி அப்படின்ற ஒரு படம் வந்து விறுவிறுப்பாக வந்து உருவாகிட்டு இருந்தது. ப்ரமோஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. டேட்டு மட்டுமே இன்னும் லாக் பண்ணாமே இருந்தாங்க. ஃபைனலாக இப்போ டேட்டையும் வந்து கொடுத்துட்டாங்க. ஜூலை 25 அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ட் ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி நித்யா மேனன். என்ன மக்களே, ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படத்தை வந்து உருவாக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா படத்தையும் போய் பாருங்கள். பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லாம் இல்லாமல் எல்லா படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத் சுகுமாரன். திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பாய்.